வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் வெண்டை விவசாயம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோங்க. இது ஒரு மினி விலாகாக நான் எடுத்திருக்கேன். நம்ம தோட்டம் ஃபுல்லாமே தென்னந்தோப்பு தாங்க. எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்தது, வெண்டை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு சின்ன இடமும் எங்ககிட்ட இருக்குங்க. தென்னை மரம் போடாமல் ஒரு கொஞ்சம் இடம் இருக்குங்க. ஸோ அதில் எப்படி பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெண்டை பயிர் பண்ண வேண்டிய இடத்த நாங்கள் ஆல்ரெடி ரொட்டாவேட்டர் போட்டு உழுது வச்சிட்டோம். அடுத்தது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி சின்ன சின்ன வரப்புகளா போட்டுட்டோம். எங்க ஊர்ல இதுக்கு பேரு பாரு கோதுறதுன்னு சொல்லுவாங்க. வெண்டை விதைய சரியா விதைக்கிறதுக்கும் தண்ணி வாய்க்கால்ல சரியா போயிட்டு வர்றதுக்காக தான் இந்த பாரு கோதுவோம். எங்க ஏரியால காட்டு பன்னிகளோட தொல்லைகளும் மயிலோட நடமாட்டங்களும் அதிகமா இருக்கு. வெண்டஞ்செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டு பன்னிகளும் மயிலும் செடியை சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம உபயோகப்படுத்தாத பழைய சீலைகள் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம தோட்டத்தை சுத்தி அதை கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பன்னிகளும் மயிலும் உள்ள வராது. நான் ஒரு 20 பழைய சீலைகளை எடுத்துக்கிட்டேன். இந்த சீலைகளை நிலத்துல ஊனி கட்டுறதுக்கு வேலியில் இருக்கிற கம்புகளை உடைச்சிட்டு வந்துட்டோம். உடைச்சிட்டு வந்த அந்த குச்சிகளை 5 அடி ஹைட் விட்டு ஒரு 40 துண்டுகளா வெட்டிக்கிட்டோம். குச்சிகளோட அடிப்பகுதி நிலத்துல ஆழமா இறங்கணும். அதனால கீழ்ப்பகுதியை நல்லா சீவி விட்டுட்டோம். இப்போ வெட்டி வச்ச குச்சிகளை வெண்டங்காட்டை சுத்தி 5 அடி கேப்புக்கு ஒன்று நெட்டிட்டோம். குச்சிகளை சரியா நிலத்துல ஊனலை அப்படின்னா காத்து காலத்துல குச்சியில கட்டி இருக்கிற சேலையோட சேர்ந்து குச்சிகள் கீழே சாஞ்சிரும். அதனால நல்லா ஆழமா குழி தோண்டி குச்சிகளை நெட்டிக்கிட்டோம். இப்போ குச்சிகளெல்லாம் நம்ம சுத்தி நெட்டிட்டோங்க. இப்போ நெட்டினதுக்கு அப்புறம் சீலைகள் ஒன்னொன்னா எடுத்து ஒவ்வொரு குச்சிக்கும் சென்டர்ல நம்ம கட்டணும். காட்டு பன்னியும் மயிலும் வெண்டங்காட்டுக்குள்ள வராத அளவுக்கு சீலையை வச்சு கேப் இல்லாம சுத்தியும் கட்டிக்கிட்டோம். இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் நாங்க பாதுகாப்பு பண்ணியிருக்கோம். விவசாய பயிர்களை காப்பாத்துறதுக்கு வேண்டி என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அடுத்தது நம்ம வெண்டங்காட்டுக்கு விதைய நடவு செஞ்சிடலாங்க. வெண்டை விதையை பொறுத்த வரைக்குங்க நிறைய ரகங்கள் இருக்கு. நான் எடுத்திருக்கிற ரகம் அட்வான்டால ஜானி விதைகள் எடுத்திருக்கேன். 2 அடி நீளம் 2 அடி அகலத்துல வெண்டை விதைய நடவு செஞ்சா நல்ல மகசூல் கொடுக்கும். நான் பயிர் பண்ணியிருக்கிற வெண்டை விதையிலிங்க காய் கரும்பச்சையா வரும். காய் கொஞ்சம் நீளமா வருங்க. பெரிய காயா வரும். காய் அதிகமா முத்தாது. விதையும் உள்ள கம்மியா தாங்க இருக்கும். இது 42 to 45 நாள்ல பொரிப்புக்கு வந்துடும். வெண்டை விதைகளை நெட்டியாச்சுங்க. விதை நெட்டினதுக்கு அப்புறம் முதல் தண்ணி கண்டிப்பா அப்பவே விடணும். இப்போ நாங்க மோட்டர் அமுத்தி விட்டுட்டோம். தண்ணி வாய்க்கால்ல விழுந்து போயிட்டு இருக்குது. இப்போ தண்ணி பாய்க்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையிலையும் ஒரு தண்ணி பாய்க்கணும். அந்த தண்ணிக்கு பேர் சலுவ தண்ணின்னு எங்கள் ஊர் சைடெலாம் சொல்லுவாங்க. வெண்டங்காட்டை பொறுத்த வரைக்குங்க அதிக தண்ணி தேக்கி நிறுத்தக்கூடாது. அதுவும் இல்லாமல் மழையும் ரொம்ப பெய்யக்கூடாதுங்க. கிளைமேட் மீடியமாக மாடரேட்டாக இருக்கணும். வாய்க்காலில் ஒவ்வொரு பக்கம் மடையை மாறி விட்டோம் அப்படின்னா கிளை வாய்க்கால் வழியாக ஒவ்வொரு சிறகும் தண்ணி அழகாக பாய்ச்சிக்கும். இந்த மாதிரி வெண்டை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 4 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சாலே போதுமான அளவுங்க. வாய்க்காலில் தண்ணி ரொம்ப ப்ரெஷராகவும் வரக்கூடாதுங்க. அப்படி ப்ரெஷராக வந்துச்சு அப்படின்னா வெண்டை விதைகளை அடிச்சுட்டு போயிடும். ஸோ வாய்க்காலில் தண்ணி மிதமாக தான் வரணும். முதல் தண்ணி பாய்ச்சதுலேருந்து 5 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே விதைகள் எல்லாம் முளைக்கிறக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம வெண்டங்காட்டுக்கு முதல் தண்ணி பாய்ச்சாச்சுங்க. செடி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன பராமரிப்பு பண்ணணும், எப்படி மருந்து அடிக்கணும், என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இனி வரப்போகிற வீடியோவில் ஒன்றொன்னா பார்க்கலாங்க. பாரு கோதி விதை நடவு பண்ணி தண்ணி பாய்ச்சி விலங்குகள் தடுப்புக்காக சீலையும் நம்ம வெண்டங்காட்டுக்கு கட்டியாச்சுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக வெண்டை விவசாயத்துக்கு அடிக்கல் நாட்டியாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏதாவது ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.